Friends, இன்னைக்கு பார்க்க போற இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப். ஓகே, இது ஆக்சுவலி ஒரு சேவிங்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஐடிஆர்ல பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம்னு இருக்கும். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல வந்து அந்த பிபிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து 1.5 lakhs வரையும் பெர் ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்ம டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு காட்டலாம். பட் நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்றதுனால இந்த பிபிஎஃப் வந்து யாரும் பெருசா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை இப்பெல்லாம். ஓகே, ப்ளஸ் நியூ இன்வெஸ்டர்ஸ், நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தே ஆர் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபிஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ். பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சேவிங்ஸ். நான் அது வேணாம்னு சொல்ல, பட் இதுவும் ஒன் ஆஃப் த சேவிங்ஸ் ஸ்கீம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போதுமே வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும், ஸோ தட் நமக்கு ரிஸ்க் வந்து மிட்டிகேட் ஆகும். ஓகே, ஸோ பிபிஎஃபோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இன் அண்ட் அவுட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓப்பனிங் த பிபிஎஃப் அக்கௌண்ட் டில் க்ளோஷர் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் எடுத்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எனி நேஷனலைஸ்ட் பேங்க்னா எனி பப்ளிக் செக்டர் பேங்க் இல்ல ஆத்தரைஸ்டு பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். எல்லா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் ஆத்தரைஸ்டு கிடையாது, சம் ஆர் எக்ஸம்ப்டட். ஸோ எனி ஆத்தரைஸ்டு பிரைவேட் செக்டர் பேங்க் ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆர் எனி பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஓபன் பண்ணலாம். இல்ல உங்க வீட்டு பக்கத்துல பேங்க் இல்ல, பட் ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்னாலே நமக்கு என்ன பேசிக்கா தேவைப்படும்? கேஒய்சி, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ், அப்புறம் ஆதார், பேன், ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இது வந்து பேசிக். ஓகே, அது அண்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்டு, ஓகே, பேக்டு ஸ்கீம். அதாவது கவர்மெண்டோட ஸ்கீம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். ஓகே, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கேரண்டீட், ரிஸ்க் ஃப்ரீ. ஓகே, அண்ட் இட் இஸ் அ லாங் டேர்ம். ஸோ நீங்கள் பேஷண்ட்டாக 15 years வெயிட் பண்ணணும். ஸோ இது யாருக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும்னா, இப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 21 years அது இப்போ தான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா 15 years, 36 yearsல உங்களுக்கு ஒரு லம்சம் ரிட்டர்ன் வரத்துக்கு. ப்ளஸ் இல்லை நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஆல்ரெடி 30+ ஆயிடுச்சு, பட் ஆனால் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேமில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். மைனர் நேமில் உங்களை கார்டியனாக போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் 15 years. இப்போ அவங்களோட ஏஜ் 8 yearsனு வச்சுக்கோங்களேன். 15 yearsனா அவங்க 23 years ஆகும்போது உங்களுக்கு நல்ல லம்சம் ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகே, ஸோ இது வந்து லாங் டேர்ம் 15 years நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கேரண்டீட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பேக் ஸ்கீம்ங்கிறதுனால பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேரண்டீட். அண்ட் மெயின் பாயிண்ட், அட்ராக்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ. அதாவது நம்ம இப்போ எதுல இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக்லயோ எது போட்டாலுமே டேக்ஸ் இருக்குல்ல, ஏன்னா அது கேபிட்டல் கெயின்ஸ்ல வருது. எஸ்டிசிஜி, எல்டிசிஜி இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. சேலரிட் இன்கம்லயும் டேக்ஸ் இருக்கு. பட் இதுல நீங்க இயர்லி சேவ் பண்ற அமௌண்ட்டை வந்து நீங்க டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம்ல காட்ட முடியலனாலும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளோ அமௌண்ட் மெச்சூர் ஆகுதோ, irrespective ஆஃப் அமௌண்ட், நீங்க வருஷம் வருஷம் வந்து மேக்ஸிமம் 1.5 லட்சம் போடலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் மெச்சூர் ஆகுதோ அதுக்கு 1 ரூபா கூட டேக்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு எவ்ரி குவார்ட்டர் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஓகே, ப்ரெசென்ட்டாக நான் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறேன் 7.1% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அண்ட் லாக்இன் பீரியட் 15 years. ஓகே, 15 yearsக்கு முன்னாடி அந்த பணம் வேணும்னா எடுக்கலாம், பட் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு, அது ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். பட் நம்ம போடும் போது 15 years அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் கோலோட நீங்கள் போடணும். மினிமம் எவ்வளோ கட்டலாம் ஒரு இயர், இது எல்லாமே ஃபினான்ஷியல் இயர் தான் கேல்குலேஷன். ஸோ இப்போ நம்ம ஜனவரி 2026ல் இருக்கோம் அப்படின்னா இது வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து ஃப்ரம் 1st April 2025 டு 31st March 2026 அந்த டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ நியூ இயரில் நீங்கள் இதுவரையும் உங்களுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுங்க. 100% இது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ 1 இயருக்கு நீங்கள் எவ்வளோ மினிமம் டெபாசிட் பண்ணலாம்? இப்போ இந்த இயர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 2 years போடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3rd year வந்து உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த இயர் என்னால் பெருசாக இதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 rupees ஆகுது அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ பெர் ஃபினான்ஷியல் இயர், எல்லாமே ஃபினான்ஷியல் இயர் தான், கேலண்டர் இயர் கிடையாது. பெர் ஃபினான்ஷியல் இயர் மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 1.5 lakhs வரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன் டைமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 50.
இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 12 டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 1.5 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் 1.5 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரே டைம் பண்ண முடியலன்னா 12 டைம்ஸ் இதில் டெபாசிட் போடலாம் நம்ம. ஓகே, ஆனால் என்ன 12 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு மேலே அலோவ் பண்ணாது. இல்லை ஒரே லம்சமாகவும் போடலாம், இல்லை பிரிச்சும் போடலாம். ஓகே, இப்போ 15 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, பட் எனக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது, நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 5 இயராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஆனால் நான் பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னாலும் ஓகே. எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நான் பணமும் கட்டுவேன் அப்படின்னாலும் ஓகே. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, பணம் கட்டல அப்படின்னா நீங்கள் இந்த 15th இயர் எண்டில் உங்களோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன அமௌண்ட் இருக்கோ குமுலேட்டிவ் அமௌண்ட், அந்த குமுலேட்டிவ் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்ரி 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை நான் பணமும் இதே மாதிரி நான் பணம் கட்டுறேன் அப்படின்னா எவ்ரி 5 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு ₹1 கூட டேக்ஸ் கிடையாது. நாமினேஷன் கண்டிப்பாக வந்து நாமினேஷன் ஆட் பண்ணிடுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. நாமினேஷன் வந்து 2-3 பேர் கூட நாமினேஷன் கொடுக்கலாம். பர்சன்டேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உங்கள் நேமில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் 2 கிட்ஸ் இருக்காங்கன்னா கிட் 1 கிட் 2 அந்த மாதிரி 30%, 30%, 40% அப்படி பிரித்து பர்சன்டேஜ் வைஸ் கூட நீங்கள் நாமினேஷன் கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் பர்சனும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வீடு பக்கத்தில் இருக்கு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, நாளைக்கே வந்து உங்களுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட் இல்லை வேற ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போகிற இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, பேங்க் தான் இருக்குது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரெசண்ட்டாக உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிரான்ச் இருக்குது, அங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்க, வேற ஸ்டேட் போயிட்டீங்க, அங்கே வந்து நீங்கள் இருக்கிற ரெசிடென்ஸ் கிட்ட ஸ்டேட் பேங்க் தான் இருக்குன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ஸ்டேட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க், ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச், பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க், இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு எதுக்குமே சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா எனி இண்டிவிஜுவல் அவங்களோட நேமில் ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் இருக்க முடியும், செகண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. உங்கள் நேமில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை மைனர் சைல்டு நேமில் ஓப்பன் பண்ணலாம். ஈவன் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டு, ஓகே, மென்டலி ரிட்டையர்ட் பர்சன் அவங்க நேமில் கூட ஓப்பன் பண்ணலாம். பட் கார்டியன் எதாக இருந்தாலும் மைனர் அன்சவுண்ட் பர்சன் எல்லாருக்குமே வந்து கார்டியன் நீங்கள் உங்க சைன் பண்ணணும். ஓகே, அண்ட் ஒன்லி இந்தியன் ரெசிடென்ஸ் ஓப்பன் பண்ண முடியும், என்ஆர்ஐ ரெசிடென்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஹெச்யூஎஃப்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஹெச்யூஎஃப் அக்கௌண்ட்ஸும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோல்டர், நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம்ல, ஃபர்ஸ்ட் ஹோல்டர் நம்ம, செகண்ட் ஹோல்டர் ஹஸ்பண்ட், அது மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது. எய்தர் என்னோட ஸோ உங்கள் நேமில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் நேமில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, விட்ராயல் இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க, எவ்ரி மந்த் கட்டுறீங்க. ஓகே, விட்ராயல்ல என்னெல்லாம் டைப் ஆஃப் விட்ராயல்ஸ் இருக்கு அப்படின்னா பார்ஷியல் விட்ராயல், ப்ரீமெச்சூர் க்ளோஷர், விட்ராயல் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. பார்ஷியல் விட்ராயல் எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் அதுலேருந்து வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது இன்ஆக்டிவாக அந்த அக்கௌண்ட் போகாமல் ஆப்ரேஷனில் இருந்திருக்கும். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நான் மேக்ஸிமம் அமௌண்ட் கட்டிடுறீங்க, பட் 4th இயர் உங்களால் கட்ட முடியலனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 500 ருபீஸ் ஆகுது அதில் கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி 5 இயர்ஸ் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு மினிமம் டெபாசிட் ஆகுது அதில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பார்ஷியல் விட்ராயல். ஓகே, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பார்ஷியல் விட்ரா பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரா பண்ண அமௌண்ட் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு யூ கேன் என்ஜாய் த இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2018 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ரெகுலராக இருக்க அக்கௌண்ட்டு. ஓகே, இப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் 2023ல உங்களுக்கு வந்து ஒரு சைல்டு ஸ்கூல் ஃபீஸோ இல்லை ஹையர் எஜுகேஷன் ஃபீஸ்க்கோ உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 50% வரையும் விட்ரா பண்ணிக்கலாம். 50% ஆஃப் வாட் அமௌண்ட்? இப்போ 5th இயர் விட்ரா பண்ணுறீங்கன்னா 4th இயர் எண்டில் என்ன பேலன்ஸ் இருந்ததோ, இப்போ 4th இயர் எண்டில் பேலன்ஸ் 5 lakhs இருந்தது அப்படின்னா அந்த 5 lakhsல 50% 2.5 lakhs விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மீதி 2.5 lakhs உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கும். அடுத்தடுத்த விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த 2.5 lakhs ப்ளஸ் அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டே வரும். செகண்ட் டைப் ஆஃப் விட்ராயல் என்னன்னா, எனக்கு விட்ராயலே வேணாம், எனக்கு 15 இயர்ஸ் வரையும் வெயிட் பண்ண வேணாம், எனக்கு ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரீ மெச்சூராக க்ளோஷர் பண்ண முடியும்.
பட் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இதோட பர்பஸே வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் தான். ஸோ இன்பிட்வீன் எடுக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் இல்லை. பட் எனி வி கேன் ஹாவ் சம் எமர்ஜென்சிஸ்ல அப்படி இருக்கும்போது நீங்க க்ளோஸ் பண்ணலாம். எப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் இல்னஸ் கிடையாது, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் மாதிரி இருந்ததுன்னா அது நிறைய கிளாஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க எங்க ஓபன் பண்ணீங்களோ அங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். அது அப்ரூவ்டு டிசீஸா என்ன அப்படிங்கறது அவங்க சொல்லுவாங்க. ஆர் ஹையர் எஜுகேஷன் ஃபீஸ்ல அப்ராட் அனுப்புறீங்க கிட்ஸை படிக்க வைக்கிறதுக்கு, அப்படி இருக்கும்போது அப்ப கூட நீங்க ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். சேஞ்ச் இன் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ், அதாவது நீங்க இப்போ இந்தியன் ரெசிடென்டா இருக்கீங்க பட் என்ஆர்ஐ ஆக போறீங்க, யூ ஆர் நாட் கோயிங் டு கம் பேக் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லயும் நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ப்ரூஃப்ஸ் கொடுக்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சினா அந்த ஹாஸ்பிட்டலோட லெட்டர், அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் ஃபீஸ்க்கு அந்த டிமாண்ட் லெட்டர் கொடுப்பாங்களே காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிலேருந்து, அது மாதிரி சேஞ்ச் இன் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ், பாஸ்போர்ட், விசா ஸ்டாம்பிங் ஃபார்ம்ஸ் அதெல்லாமும் கொடுக்கணும். ஓகே, பட் இயர்லி விட்ராயல் பண்ணும் போது உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆகிருக்குல்ல, அதில் 1% கம்மி பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அது ஜஸ்ட் பெனால்ட்டி மாரி. பிகாஸ் 15 இயர்ஸ் நீங்கள் கமிட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணீங்க. ஸோ நானும் பிகாஸ் ஆஃப் எதிர் ஆஃப் த கண்டிஷன்ஸ் நீங்கள் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 1% லெஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தேர்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா, நான் 15 இயர்ஸ் வரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஆஃப்டர் மெச்சூரிட்டி நான் வந்து பிபிஎஃப் விட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நீங்க ஃபுல் விட்ராயல் அந்த நேரத்தில் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை ஃபுல் விட்ராயல் பண்ணிட்டு நீங்க உங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பணம் கட்டுவேன் கட்டாம போவோம், அது நெக்ஸ்ட் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி 5 இயர்ஸ் பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வித் ஆர் வித்வுட் டெபாசிட்டிங் மணி. ஓகே, இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ண பிறகு நான் விட்ராயல் பண்ணணும். இப்போ நான் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அனதர் 5 இயர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் விட்ரா பண்ணும் அப்படின்னா 60% ஆஃப் யுவர் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலா ஒரு மந்தோட 5th இருந்து 30th ஆர் 31st விச் எவர் இஸ் த லாஸ்ட் டேட் ஆஃப் த மந்த், அது மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ அந்த அக்கௌண்ட் கிரெடிட் வரும்னா உங்களுக்கு மந்த்லி கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு கிரெடிட் என்ட்ரி வந்து உங்களோட பாஸ்புக்ல, பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்புக்கும் கொடுப்பாங்க. இல்லை நீ உங்களால பாஸ்புக் உங்களுக்கு இல்லை ஆன்லைன் தான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங்லேயே கூட போய் பிபிஎஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிரான்ச்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சம் பேங்க்ஸ் வந்து அவங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லேயே பிபிஎஃப் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. பட் நான் அந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, நான் ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 5th டேலேருந்து 31st டேக்குள்ளே கால்குலேட் பண்ணி எப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ல அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல என்ட்ரி காட்டணும்னா 31st மார்ச் எவ்ரி இயர் வந்து அந்த ஃபுல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே, எப் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூடிய வரையும் ஃபிஃப்த்துக்குள்ள, ஓகே, அந்த மந்த் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்களே, இப்போ 1 மாதம் 10,000 கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மாதம் 10,000 பிரித்து கட்டுறீங்க அப்படின்னா அந்த 10,000 5ஆம் தேதிக்குள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, இது சின்ன டிப்ஸ், இது வந்து பேங்க்லேயோ இல்லை வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் நான் எனக்கு தெரியுங்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு பிபிஎஃப் கால்குலேட்டர், சாம்பிள் பிபிஎஃப் கால்குலேட்டர் போட்டிருக்கேன். மந்த்லி 10,000 பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அஸ்யூமிங் present rate 7.1% and I am not going to disturb it for the entire time period, that is 15 years அப்படின்னா 15 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 32,54,567. ஸோ இப்போ உங்கள் குழந்தைக்கு ஏஜ் வந்து 6ன்னு வச்சுக்கோங்க, 21 இயர்ஸில் இப்போ 10,000 சொல்லிட்டு 15 வருஷம் கட்டிட்டு எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா 21 இயர்ஸில் வந்து இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து இந்த 10,000ங்கிறத இன்க்ரீஸும் பண்ணலாம். 1 மந்த் 10,000 கட்டிட்டு அடுத்த மாதம் நான் வந்து இது ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு நான் அசியூம் பண்ணி போட்டிருக்கேன். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 1.5 lakhs மேலே கட்ட முடியாது. ஓகே, நான் இந்த ஃபினான்ஷியல் இயர் நான் 3 lakhs பிபிஎஃப் கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கட்ட முடியாது. அப்படி உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணணும்னா 2-3 பேரில் பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும், அதாவது உங்கள் நேமில் 1.5, உங்கள் ஹஸ்பண்ட் நேமில் 1.5, அப்படி வேணால் கட்டலாமே ஒரே அக்கௌண்ட்டில் 1.5க்கு மேலே கட்டக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவல், நான் இந்த பேங்க்ல வந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1.5 கட்டிடுறேன், வேற ஒரு பேங்க்ல போயிட்டு இன்னொரு, அப்படி பண்ண முடியாது. உங்களோட பேன் ஆதாருக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும்.
ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது பிபிஎஃப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாஸ்ல அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.